அதே போல பாத்தீங்கன்னா வேலுமணி எடுத்தீங்கன்னா துபாயில கோல்டு மார்க்கெட்டை தீர்மானிக்கிறதே வேலுமணி தான். துபாயில கோல்டு மார்க்கெட்டை கட்டுப்படுத்துவது யாரு? வேலுமணி, உள்ளாட்சி துறையில. கோல்டோட பிரைஸ் யார் ஃபிக்ஸ் பண்றா அண்ட் இந்தியாவில் இது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்றது தெரியணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. LBMA லண்டன் பில்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் அப்படின்ற இன்டர்நேஷனல் ட்ரேட் அசோசியேஷன் தான் கோல்டோட பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. லண்டன் டைமிங்ஸ்ல மார்னிங் 10:30 AM, ஈவினிங் 3 o'clock PM. இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க லெட் அஸ் சே LBMA இன்னைக்கு ஒரு கிராம் கோல்டு $100 ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்தியாவிலேருந்து நம்ம கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணும்போது டாலர்லேருந்து ருபி கன்வெர்ட் ஆகும். எக்ஸாம்பிள் ஒரு டாலர் 83 ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ 100 × 83 வந்து 8,300 ருபீஸ் நம்ம ஊர் காசுக்கு ஒரு கிராம் கோல்டு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ 8,300 ருபீஸ்க்கு நம்மளால கோல்டு அன்னைக்கு வாங்க முடியுமா அப்படின்னா அதுதான் இல்லை. ஏன் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் இம்போர்ட் ஆன கோல்டில் 15% இம்போர்ட் டியூட்டி அண்ட் 3% GST போடுவாங்க. 8,300 + 15% இஸ் 9,545 அண்ட் GST 3% போட்டாங்கன்னா 9,831 per கிராம் அப்படின்றது தான் இன்னையோட கோல்டு ரேட்டுன்னு ஃபிக்ஸ் ஆகும். அடுத்து IBJA இந்தியன் பில்லியன் ஜுவல்லரி அண்ட் அசோசியேஷன் இந்த கோல்டு பிரைஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு கோல்டு பிரைசஸ் ஆன்லைன்லயும் நம்ம பக்கத்துல இருக்கிற கடைகள்லயும் அப்டேட் ஆகும். கோல்டு பிரைசஸ் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் ஜுவல்லரி ஓனர்ஸ் மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ், ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட கோல்டை வந்து செல் பண்ணுவாங்க. அண்ட் LBMA கோல்டு பிரைஸை வந்து எப்படி டிசைட் பண்றாங்கன்றது தெரியணும்னா என்ன ஃபாலோ பண்ணி இந்த ரீலை உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க.